நாலாவது கணக்கில் சப்டிவிஷன் 4 கணக்கில் வந்து dy by dx equal to e power x plus y. அதை என்ன செய்யறோம், ரெண்டா பிரிச்சுக்கிறோம். e power x into e power y plus x power 3 e power y ரெண்டா பிரிச்சுக்கிறோம். அடுத்தது இந்த ரெண்டுத்துக்கும் பொதுவாக என்ன இருக்கு, e power y இருக்கு. அதை வெளியில் எடுத்துட்டோம்னா முதல் இதில் என்ன இருக்குது, e power x இருக்குது ப்ளஸ் இதில் எக்ஸோட அடுக்கில் 3 இருக்குது. இந்த பக்கம் dy by dx. நமக்கு நல்லா தெரியும் dyயும் dxும் தொகுதியில் தான் இருக்கணும், அதாவது மேலே தான் இருக்கணும். dyங்கிறது இந்த பக்கம் மேலே இருக்குது, அதனால் அது அப்படியே இருக்கட்டும். கீழே இருக்கிற இந்த dxஐ அந்த பக்கம் கொண்டு போனோம்னா dxங்கிறது மேலே வந்துடும். அப்புறம் ஏற்கனவே இங்கே எக்ஸ் உறுப்பு என்ன இருக்குது, இ பவர் எக்ஸு ப்ளஸ் எக்ஸு க்யூப்னு இருக்குது. அப்போ இங்கே டிஒய் இருக்கிறதுனால இங்கே இ பவர் ஒய் எந்த பக்கம் கொண்டு வந்தால் பை இ பவர் ஒய்னு வரும். இன்டகிரேட்டிங் தொகைப்படுத்துகிறோம். தொகைப்படுத்தும் போது இன்டகரல் இந்த இ பவர் ஒய்யை மேலே கொண்டு போய் வச்சுப்போம். இ பவர் மைனஸ் ஒய் டிஒய் சீக்குவல் டு integral e power x plus x cube dx. ஈஸியாக தொகைப்படுத்திடலாம். e power minus yக்கு e power minus y தான் வரும். அப்புறம் மைனஸ் ஒயில் வந்து ஒரு -1 வரும், அதனால் இந்த மைனஸை முன்னாடி போட்டுக்கும். சீக்குவல் டு இ பவர் எக்ஸுக்கு இ பவர் எக்ஸு தான். அப்புறம் எக்ஸோட அடுக்கில் 3 இருக்கு இல்லையா, அப்போ அதோட 1 கூட்டணும். 3 + 1 4 பை 4 ப்ளஸ் சி மைனஸ் இ பவர் மைனஸ் ஒய் அப்படிங்கிறத அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னா என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். அப்போ ஏற்கனவே இ பவர் எக்ஸ் இருக்குது, இந்த மைனஸ் இ பவர் ஒய் அந்த பக்கம் போனால் ப்ளஸ் இ பவர் மைனஸ் ஒய் ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் பவர் 4/4 இதெல்லாம் இருக்குது. அடுத்தது இந்த ஈக்குவல்ட்டுக்கு வந்தால் இந்த சி அப்படியே இருக்கட்டும். இ பவர் எக்ஸு இ பவர் மைனஸ் ஒய் எக்ஸ் பவர் 4/4. இந்த சி வந்து ப்ளஸ் சி இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா என்ன வரும், மைனஸ் சின்னு வரும். சிங்கிறது நம்ம சேர்க்கறது தான், அதனால் அது ப்ளஸ்ஸாக இருந்தாலும் மைனஸாக இருந்தாலும் ப்ளஸ்ன்னு எழுதி நம்ம கணக்கை முடிச்சுக்கலாம். அவ்வளோதான். இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.